வரகுல அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக செய்கிற மாதிரி துவரம்பருப்பு போட்டு செய்ய மாட்டோம். எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். குக்கரில் கொஞ்சம் ஆயில் நெய் 2 விட்டு 1 இன்ச் பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் 2 நறுக்கி, அது கூடவே 2 கீர்ன பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் ரைஸு, 3/4 கப் பருப்பு, மொத்தம் 2 கப் எடுத்திருக்கேன். 2க்கு 4 கப் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிச்சு வரும்பொழுது 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சிருந்த வரகரிசி, ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு ஏன் இதுக்கு சேர்க்குறோங்கிறதையும், சிறுதானியத்தில் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் எப்படி குலையாமல் பண்ணுறதுங்கிறதையும் இதோட டீட்டெயில் வீடியோவில் சேனலில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தயார். இதே மாதிரி இனி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.